வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஜனவரி 19th அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணப்படும்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்குது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் பொங்கல் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகப்படியான பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம் தான் கருத்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்ற டேட் பத்தி அபிஷியல் அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சிச்சுவேஷன்ல ஜனவரி 19th அன்னைக்கு 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணப்படும்னு இன்னைக்கு மார்னிங் நியூஸ் வந்தது. இது 100% அபிஷியல் நியூஸ் தான். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கருத்து கேட்பு கூட்டத்தில் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னு, 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னு, ஜனவரி 18th அன்னைக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இருக்கணும், ஜனவரி 20th அன்னைக்கு கண்டிப்பா பள்ளிகள் திறக்கப்படும்னு ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம சிஎம் எடப்பாடி பழனிசாமி சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜனவரி 19th அன்னைக்கு 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் பண்றது கன்ஃபார்ம் தான். ஒரு கிளாஸ் ரூம்ல 25 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் வச்சு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் ஹாஸ்டல்ஸ்ல ஸ்டே பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டல்ஸும் ஓபன் பண்ணப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு வர எல்லா 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விட்டமின் அண்ட் ஜிங்க் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணப்படும்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேயே இந்த நியூஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் இதை பத்தி காலையிலேயே வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த நியூஸை பத்தி நிறைய பேர் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல என்கிட்ட கேட்டீங்க, நானும் ரீப்ளே பண்ணேன். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்கும்னு கேட்டீங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டேட்ஸை பொறுத்து தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டேட் முடிவு பண்ணப்படும்னு ஆல்ரெடி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்றதை பத்தி அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அப்படி எதுவும் அப்டேட் வந்தா கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல வந்துடும். அண்ட் ஜனவரி 19th 10th 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் ரீஓபன் பண்றதோட சேஃப்டி மெஷர் கைட்லைன்ஸ் பத்தி நாளைக்கு மார்னிங் நம்ம சேனல்ல தெளிவா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் அதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.